2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி ராகு தசை, ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் யாராருக்கெல்லாம் ராகு தசை நடக்குது. இந்த மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் இந்த ராகு தசை வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு 5 வருடம் இருக்கலாம், 4 வருடம் இருக்கலாம், 9 வருடங்கள் இருக்கலாம், 1 வருடம் கூட இருக்கலாம். உங்கள் தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ அதன் கூட 7 வருடங்கள் செவ்வாய் தசை, அதன் பிறகு தான் ராகு தசை 18 வருடம். இப்போ ஒருத்தருக்கு 9 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, 9 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா 9 + ஒரு 7 செவ்வாய் தசை 16 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் அப்படின்னாக்கா 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இந்த ராகு தசை, உங்கள் தசா புத்தி இருப்புகளை பொறுத்து. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசு வரைக்கும் தான் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் 7 வருடங்கள் தசா புத்தி இருப்புகளில் 6 வருடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ப்ளஸ் 18 அப்படின்னா 24 வயசுக்குள்ளே இந்த ராகு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். இப்போ ராகு தசை எப்படி இருக்கும், 2ஆம் இடத்துல ராகு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், அது 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள், மாதாந்திர கோள்கள், இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த ராகு தசை இப்போ 7.5 சனி விடுதலை உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அந்த உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும், இது மாதிரியான நிறைய வீடியோவெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கூட உங்களுடைய தசா புத்தி ராகு தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அது எப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணோம், அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நிழல் கிரகங்கள், நிறம் மாறா கிரகங்கள், அதாவது நிறம் மாறாது சாயா கிரகங்கள். எந்த வீட்லேயுமே எந்த ஒரு ராசியை பற்றியுமே இது கவலைப்படாது. இருக்கிற ராசியில் எந்த ராசியில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு குரு தசை நடக்குதுனாக்கா இந்த ராசிக்கு குரு தசை நல்லது செய்யும் கெட்டது செய்யும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த ராசிக்கு. அதே மாதிரி சனி தசைனா எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சூரிய தசை, சந்திர தசை, மற்ற எந்த தசையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த ராகு கேதுக்களுக்கு மட்டும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா
எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டாதிபதியோட ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் இதுக்கு பலன் எடுக்க முடியும். இப்போ சூரியனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சூரிய தசை மாதிரி, சந்திரனோட வீட்டில் இருந்தால் சந்திர தசை மாதிரி. சந்திர தசை என்ன பண்ணணுமோ அத்தனை பலன்களையும் இந்த ராகு தசை கொடுக்கும். ஏன்னா சந்திர பகவானை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மற்ற இடத்துல இப்போ செவ்வாயோட வீடு, சனியோட வீடு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டாதிபதியோட ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீட்டாதிபதியோட காரகத்துவத்தை வச்சு தான் அந்த வீட்டாதிபதியோட தசை மாதிரியே இருக்கும். டோட்டலாகவே 18 வருடங்கள் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். இப்போ 7.5 சனி முடிவுக்கு வந்தாச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இப்போ பொருளாதாரத்தை கொடுக்கும். அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த நட்சத்திரம், அவர் ராகு இருக்கிற நட்சத்திரம். சனியோட வீடு வேற. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனால் ராகு புகனுக்கு மறையாமல் 2ஆம் இடத்துல இருக்கிறார் குருவுடைய வீட்டில். இப்போ குரு பார்வை இருக்கு. இது எல்லா வகையில உங்களுக்கு பிரச்சனைகளை தராது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அந்த தசைங்கிறது உங்களுடைய வயது காலத்தில் இப்போ ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த படிக்கிற காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, ஒரு சில பேருக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணும், ஒரு சில பேருக்கு சூரியன் சந்திரன் இது சமமாக இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த வயது காலகட்டத்தில் எந்த வீட்டில் இருந்து தசை நடத்துதோ, இல்லை ஒரு 40-50 வயசில் இருப்பீங்க, அந்த நபர் கூட அந்த வீடியோ பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்தந்த வீட்டில் இருந்து தசை நடத்திருக்கலாம் உங்களுடைய இளம் வயது காலகட்டத்தில். இப்போதைக்கு இந்த 16 to 22 படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு நல்லாவும் போயிருக்கலாம். ஏன்னா ராகு தசை பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அது எங்கே இருந்தாலும் சரி. என்ன ஒன்று, மனசளவில் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கும். இப்போ அந்த பாதிப்புகள் இருக்காது. இப்போ வெற்றி வாய்ப்புகள்லாம் படிப்பில் நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். படிப்பில் எந்த வித பாதிப்பும் வராது. அதுக்கு கீழே 15 வயசு கீழே அந்த ராகு தசை வராது. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது எல்லாமே கிளியர் ஆகும். மருத்துவ செலவு அது இது மனசு ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். இந்த 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடக்குது. வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சில பேர் நிறைய முயற்சி பண்ணி அதிகப்படியாக தடைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த தடை இப்போ இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டா கூட எனக்கு 7.5 சனி விடுதலையான பிறகு கூட எனக்கு சரியாக வேலை வாய்ப்பு அமையல, இல்லை ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு அமையும். இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். இப்போ கோச்சாரத்தில் 20% தான். ஆனால் 80% இந்த ராகு தசை தான் மெயின். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி. அந்த 80% எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 7.5 சனி விடுதலையான மாதிரியே இருக்காது. இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க, அது நடக்குன்னு சொன்னாங்க, நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம், உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த லக்னம், அதாவது இந்த ராசி மகர ராசிக்கு இதே லக்னம், அந்த லக்னமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா உடனடியாக கிளியர் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகி ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைச்சிரும். இது சனியோட வீடு. இப்போ சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய லக்னம், அதாவது ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 லக்னங்களில் வந்தீங்கன்னாக்கா 7.5 சனி விடுதலையான பிறகு இந்த தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்துல கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பின்னாடி முன்னாடி உங்களுக்கு 12 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். அந்த 12 வருடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ 7.5 சனி விடுதலை ஆயிப்போச்சு. இப்போ உடனடியாக வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் தொழில் மாற்றுறது, தொழிலில் கொடுத்த கடன் வர்றது, இப்போ அந்த கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அதாவது 12 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா 18 வருடங்கள் ராகு தசை. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த 12 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா, அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னங்கள், சுக்கிரனுடைய லக்னம், புதனுடைய லக்னம், சனி பகவானுடைய லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இந்த 6 லக்னங்கள், அந்த 6 லக்னங்களுக்கும்
சிறப்பு முன்னேற்றங்கள் உண்டு. அதே பின்னாடி அந்த 6 வருடம் இருக்கு இல்லையா, 12 வருஷம் முடிஞ்சு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள்ல ராகு தசை, ராகு புத்தி, அதன் பிறகு குரு புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் போது சுக்கிர புத்தியிலிருந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள், அந்த 6 வருடங்கள்ல பெருசா நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இப்ப 12 வருஷம் முடிஞ்சு பின்னாடி 6 வருடத்துல இருக்கிறீங்க, இந்த 6 லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாம் அந்த நன்மைகளை செய்யாது. சுக்கிர புத்தி கூட சேர்த்து. ஏன்னா சுக்கிர புத்தி ஏன் சொல்றேன்னாக்கா, எப்படி பார்த்தாலும் ஒன்று விரையாதிபதியா வந்துடும் மிதுனத்துக்கு, இல்லைனாக்கா ரிஷபத்துக்கு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியா வந்துடும் சுக்கிரன். ராகு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துச்சுனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் சேர்ந்து பாதிக்கும். அதனால இப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்கள்ல கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, தடை தாமதங்கள், தடுமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். வேலை வாய்ப்புல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், அது மாதிரி போகும். இருந்தாலும் முன்ன மாதிரி இருக்காது. இந்த 7 சனியில 2018 நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அது மாதிரி இருக்காது. இந்த சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமா வந்தீங்கன்னாக்கா, அதாவது சந்திரனுடைய வீடு, அதாவது கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், மீன லக்கணம், தனுசு லக்கணம். ஏன்னா மீனமும் தனுசு லக்கணத்துக்கு நியூட்ரல். இந்த லக்கணத்துக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த முதல் 12 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் வீட்டுக்கு. அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு முதல் 12 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதுலேயும் அந்த 12 வருடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லதை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு வந்து நல்லதே நடந்திருக்கும். நிறைய வந்து வளர்ச்சிகள் அது இதுன்ட்டு நிறைய போயிருக்கும். அந்த 30 வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு அப்படின்ட்டு நல்லபடியாக போயிருக்கும். முதல் ரவுண்டில் கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்துச்சு இந்த ராகு பகவான் அந்த இருக்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா, அந்த வீட்டுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. கிட்டத்தட்ட அந்த லக்னம் நான் சொல்றது வந்து உங்களுக்கு நிறைய குழப்பமா இருக்கும். சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமா வந்து அந்த லக்னத்துக்கு வந்து கெடுதல் செய்யும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஒரு சில பேருக்கு நல்லது செய்யுது அப்படின்னாக்கா 3, 6, 10, 11 இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்தும். அதே மாதிரி சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமா வந்து அந்த லக்கணத்துக்கு முதல் 12 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும், பின்னாடி 6 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். முன்னாடி 12 வருடத்துலையும் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ராகு பகவான் அந்த லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணும். அதாவது நன்மை செய்யக்கூடிய லக்னமா வந்தால் அந்த லக்னத்துக்கு ராகு பகவான் மறையக்கூடாது. அதே மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய லக்னமா வந்தால் அந்த லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராகு பகவான் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இதுல வந்து நிறைய கால்குலேஷன் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். ராகு பகவான் இருக்கிற இடம், வீடு கொடுத்த கிரகம், அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கா, இல்லை 3, 6, 10, 11 இருக்கா, 6, 8, 12 இருக்கா, இது மாதிரி பார்த்து தான் பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகு தசையில ஒரு சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஒரு சில பேராசைகளை கொடுத்துட்டு கஷ்டப்பட வைக்கும். அது மாதிரி ராகு தசை. இப்போ வந்து 7.5 சனி அப்படிங்கிறது விடுதலை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2018 எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இப்போ முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை, இப்போ மறைமுக ஸ்தானங்களில் இருக்கு இந்த ராகு பகவான், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கே ஜாதகம் ஒரு சில பேருக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சிகள் போடணும். ஆனால் 7.5 சனியில் இருந்த கஷ்டங்கள் இருக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு விடுதலை, ஓரளவுக்கு மூச்சு விடுற மாதிரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்திரிச்சு நடக்கிற மாதிரி, ஒரு வேலையில் ஏதோ ஒரு வழி தெரியும், வேலையில் பலு கம்மியாகும், கடன் பிரச்சனைகளுக்கு அந்த கடன் அடையக்கூடிய வழி தெரியும், அதாவது அந்த பண வரவுகள் தெரியும், கொடுத்த பணம் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். எப்படி தெரியும்னாக்கா, இது வரைக்கும் பேசி கூட இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. நீங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டு போன பணத்துக்கு பேசி கூட இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க, சார் தந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பணம் வரணும், வந்த உடனே தந்துடுறேன் அப்படின்ட்டு. அது மாதிரியான பதில் இது மனசு தெளிவை கொடுக்கும். கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை அடையும், வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். வேலையை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தை கொடுக்குமே தவிர, உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இருக்கிற வேலை உங்களுக்கு நல்ல ஒரு
பிரச்சனை இல்லாமல் போவோம். இப்போ கடன் பிரச்சனை, நீங்கள் வாங்கின லோன், இதெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே, குடும்ப சூழல் நிறைய பேசலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். ராகுதசைங்கிறது நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஏன்னா 7 சனி விடுதலையான உடனே உங்களுக்கு உடனடியாக ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது அது கண்டினியூ ஆகும். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு சில மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சு, ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்லை அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த மறைவு ஸ்தானத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்படி இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா, அந்த 7 சனியோட தாக்கம் கொஞ்ச நாள் அப்படியே தொடர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் ஆகும். ஏன்னா 7.5 வருஷமாக உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு வந்தது. இப்போ இன்னொரு 6 மாதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை 1 வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அந்த தசைகளை தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.